எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார். அந்த கூட்டத்தில் பாரதியார் தமிழை பற்றி இவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார், ஈவேரா தமிழை பற்றி இவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார், இவர்களில் யார் தமிழுக்கானவர் யார் தமிழருக்கானவர், ஈவேரா தமிழை பற்றி பேசும்போது தமிழை சனியன் என்றும் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர் எப்படி தமிழர்களுக்கு தந்தையாகவும் தமிழர்களுக்கு தலைவனாகவும் இருக்க முடியும் அப்படின்ட்டு பேசியிருந்தார். அதை கேட்டுட்டு சில திராவிட இயக்க தோழர்கள், இந்த கருஞ்சட்டைகள் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவேராவை இவர் இழிவு செய்து விட்டார், பெரியாரை இவர் கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு அப்பயும் புரியல, இல்லையடா ஈவேராவை அவர் எங்கேயுமே இழிவுபடுத்தலையே. ஈவேரா என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தைகளை எடுத்து ஈவேரா இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சீமான் அவர்கள் பேசுறாரு. இது எப்படி ஈவேராவை இழிவு செய்வதாகும்? ஈவேரா சொன்ன ஒருவேளை அது ஈவேராவை இழிவுபடுத்துறதா இருந்தா அது ஈவேராவுடைய வார்த்தைகள் தான் ஈவேராவை இழிவுபடுத்துறதா எடுத்துக்க முடியும். அப்படிதான். அப்ப ஈவேரா பேசின வார்த்தைகளை எடுத்து அண்ணன் சீமான் பேசுறது ஈவேராவை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதுன்னா நீங்க யாரை கண்டிக்கணும்? ஈவேரா பேசின வார்த்தைகளை தான் நீங்க கண்டிக்கணும் இல்லையா? அதான் பண்ணாங்க நம்ம திராவிட இயக்க தோழர்களும் சில பேர் ஈவேரா ஆதரவாளர்களும் பண்ணாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம் போட்டாங்க? கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், தந்தை பெரியாரை இழிவு செய்த சீமானை கண்டிக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க. கரெக்டாக தானே பேசுறாங்க. தந்தை பெரியாரை இழிவு செய்த தந்தை பெரியாரை கண்டிக்கின்றோம், அதைத்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தமிழை காட்டு மிராண்டி மாதிரி தமிழை சனியன்ட்டு தமிழை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு, அதுதாங்க கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நான் பேசிட்டு இருக்கிறேங்க. பேசிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து 2-3 நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து என் சட்டையை பிடிக்கிறாங்க. என்னடா அது, இவ்வளோ நேரமா இவங்களுக்கு சப்போர்ட்டை தானே நான் பேசிட்டு இருந்தோம், எதுக்கு நம்ம சட்டையை பிடிக்கிறாங்கன்ட்டு எனக்கு ஒரு யோசனை. இவ்வளோ நேரமாக உன்னை தான் நான் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. என்னை எதுக்குங்க தேடுறீங்க? அப்படிலாம் என்னை தேடக்கூடாது, என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் ஐயா சுபகிட்ட முட்டு கொடுத்துட்டு இருந்தல்ல அப்படின்னாங்க. ஆமாம், எங்கள் ஐயா கொடுத்தேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்குறேன். உங்கள் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க பண்ணிட்டாரு? நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ உங்கள் தட்டையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தட்டை பிடிங்கிட்டு ஓடிட்டாரா, அல்லது உங்கள் குழந்தைங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது உங்கள் குழந்தை கையில் இருக்கிற பொம்மையை திருடிட்டு ஓடிட்டாரா? அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு அவர் அப்படின்னு நான் கேட்குறேன். அதெல்லாம் கூட பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஏதோ பெரிய மனுஷன் விளையாட்டு வாக்கல ஏதோ ஆசைப்பட்டு பிடிக்கிட்டு போயிட்டாரு, நாங்கள் விட்டுருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னங்க பண்ணாரு? இவ்வளவு நேரமா நீ என்ன பேசிட்டு இருந்த? எந்த சீமான் இவ்வளவு நேரம் ஈவேராவை இழிவுபடுத்தல, ஈவேரா சொன்ன வார்த்தைகளை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு நீ பேசிட்டு இருக்கிறியோ, அதே சீமான் தான் ஈவேராவை இழிவுபடுத்திட்டாருன்ட்டு ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லையே, எங்க ஐயா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, அவர் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள ஆளாச்சு, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த வீடியோ பாருங்க. திருமணம் கடந்த உறவை பத்தி பேசாரு இல்ல, முள்ள மாதிரி நீ என்ன காதல்டா பண்ணிட்டு ஆம்பள தாண்ட மீச யரா மீச மாதிரி சுட்டி வச்சு உட்கார்ந்துக்கறல. ஆத்தடி வீடியோ மாத்தி போட்டேன். இந்த வீடியோல டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிருச்சு. இந்த வீடியோ பாருங்க. நாம் தமிழர்கள், நம் மொழி தமிழ், நம் முகமும் முகவரியும் தமிழ்தான். என்ன கருத்தை பேசுறாப்புல? இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் மேல எப்படி அவங்களுக்கு அபாண்டமா படி போட மனசு வருது அப்படின்னு நான் கேட்கறேன். அப்படியே மொல்ல என் காலர் நுனியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்து இந்த வீடியோ பாரு அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. பிரபாகரனின் பிள்ளை என்று கூச்சம் இல்லாமல் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். உட்காந்து முழு வீடியோவும் பார்த்துங்க. பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு கவலை வந்து உட்காந்துருச்சு. என்னடா அது, இந்த மனுஷன் என்னென்னமோ கண்டபடி பேசி வச்சுக்கிறாரு, இது இந்த வன்மவாதிங்க கண்ணில் பட்டுச்சுன்னா, இந்த ஐயா ஏகலைவன் இந்த கிஷோர் கேசாமி மாதிரி வன்மவாதிங்க கண்ணில் பட்டுச்சுன்னா இவங்க பேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பாரு, டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்களே ஐயாவை, எப்படி இதுலேருந்து காப்பாற்றுறது இவரை? சரி, அவரை காப்பாற்றுறது இருக்கட்டும், என்ன முதல்ல எப்படி இவங்க கிட்டேருந்து நான் காப்பாற்றிக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ஒரே யோசனை. இருந்தாலும் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி கேளுங்க அப்படின்ட்டு நானும் உட்காந்தேன். முடிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுத்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்து கேளுங்க அப்படின்ட்டு உட்காந்துங்க. 20ஆம் தேதி பேசியதற்கு எதற்காக நீங்கள் 15 நாள் கடந்து கூட்டம் போடுகிறீங்க கேட்குறாங்க. போன மாதம் 20ஆம் தேதி நடந்த கூட்டத்துக்கு இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு ஐயாவை கேட்குறாங்க. ஏங்க, அவரு எவ்வளோ பெரிய ஆளு, அந்த இத்தனை நாளும் புத்தக வாசிப்பு, ஆராய்ச்சிகள், அப்புறம் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தல், கற்பித்தல், இந்த மாதிரியான விஷயத்தில் அவர் பிஸியாக இருந்திருப்பாருங்க. என்னமோ நீங்கள் நினைக்கிறத பார்த்தா வேற மாதிரி இல்லை நினைக்கிறீங்க. ஏதோ உதயநிதியோட பிறந்தநாள் விழா வருது, அந்த பிறந்தநாள் விழாவுக்கு நல்ல விருந்து போடுவாங்க, கரிசோறு போடுவாங்க, அதுக்காக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே டயட் இருந்து அந்த சுகர் பிபிகளை எல்லாம் குறைச்சி கரெக்டாக உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா விருந்து வரும்போது அப்படியே எங்கன்னு ஓடி போயிட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த உடனே ஆட்டத்தை போடுமாமே, குறைஞ்சது சுகர்,
இனிமே ஃபயர், குறைஞ்சது சுகர், இனிமேல் ஃபயர், அப்படி குதூகலமா ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அந்த விருந்தில் உட்காந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த ஐட்டம் எல்லாத்தையும் தனித்தனியாக சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லாமல் அதில் இருந்த பிரியாணி, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், பாயாசம், மோர் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கலவையாக கலக்கி ஒரு ஏற்றிட்டு அந்த விருந்துக்கு விசுவாசமாக இருக்குன்றதுக்காக ஒரு மாசமா உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தமிழ் சமூகத்துக்கு தேவையான, தமிழ் இனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு பட்டிமன்றம். உதயநிதி அவர்களுடைய உயர்வுக்கு காரணம் அவருடைய கொள்கை பிடிப்பா, அவருடைய செயல் திறனா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் நடத்தி கலைச்சி போய் அதுக்கப்புறம் இந்த திமுக மறுபடியும் அவர் கூப்பிட்டு, இங்கே பாரு, மறுபடியும் உனக்கு இதே மாதிரி விருந்து வேணும்னா இப்போ போய் நீ சீமான திட்டு அப்படின்ட்டு ஏதோ அவர் வந்து இவரை அமுச்சு விட்ட மாதிரியும், அதுக்காக ஏதோ இவர் வந்து இங்கே சீமானை திட்டிட்டு இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எங்கள் ஐயா சுயமரியாதைக்காரரு, தன்மானம் உள்ளவர், சோத்துக்காக எதை வேணாலும் கொள்கைக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணக்கூடிய ஆள் அவர். பாக்குறீங்களா? நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆமா, யாரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு எடுத்து காட்டுறாங்க. இங்க பாரு, ஐயா மணியரசன் அவர்களை சாவர்கர்னு சொல்றாரு இவரு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சிங்களவன் சீமான்னு சொல்றாரு இவரு. இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. சிங்களவன் சீமான் தான், சாவர்கர் மணியரசன் தான். நம்முடைய அனைத்து சமூக என்னடா அது இவ்வளவு மட்டமா இவ்வளவு சில்லறத்தனமா பேசி வச்சிருக்காரு இவரு, இதுக்கு எப்படா நான் முட்டு கொடுக்குறதுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ள குறுகா ஒருத்தன் மூந்து மணியரசன பையாவை பார்த்து இவர் வந்து சாவர்கர்ன்றாரு. ஆனா இவ்வளவு நேரமா யாருக்கு முட்டு கொடுத்து இவருக்கு தொண்டை வெடிக்க பேசிட்டு இருக்கிறாரோ அந்த ஈவேரா என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கைதிலிருந்து தப்பிச்சுட்டாங்க. என்னை கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்து வாங்கினார் பெரியார். என்ன சொல்றது? ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, 8% வாக்கு வாங்கி தமிழகத்திலேயே 3வது பெரிய கட்சியாக இருக்கிறீங்க. அப்படி நீங்க இருக்கும்போது இவர் பேசுற பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? ஏதோ ஒரு சிரிப்பு போலீஸ் சிரிப்பு காட்டிட்டு இருக்கிறாரு, நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு விட்டுட்டு போகலாம் இல்லைங்க. அது இல்லாமல் எங்கள் ஐயாவுக்கு உங்கள் மேலே ஒரு வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை தீக்கிறதுக்கான இடமா இதை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. நீங்கள் மட்டும், ஐயா மணியரசன் அவர்கள் மட்டும் அறிவாலய ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் அப்படின்னு சொன்னது எங்கள் ஐயாவுக்கு ஹர்ட் ஆயிருக்காதா? ஹர்ட் ஆயிருக்கும்ல. சீமானண்ணன் என்ன சொல்கிறார் ஒரு பேட்டியில், எங்கள் ஐயா பேசாமல் இருந்தால் நான் மதிப்பேன், பேசினா மிதிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்படிலாம் பேசினா எங்கள் ஐயாவுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதா? அந்த வன்மம் ரொம்ப நாளாக உள்ளேயே வச்சு வெளியே கக்க முடியாமல் உள்ளேயே தேக்கி வச்சு அது சீவு பிடிச்சி புழு வச்சு கச 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 நாய் இப்போ தான் சரியான நேரம் கிடச்சி வரும்போது எங்கள் ஐயா குப்புக்குன்னு ஒரே கக்கி விட்டாரு. இது விடுங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சிங்கிறீங்க, அது எப்படி உங்களை போய் பாதிக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த 4 யூடியூபருங்க இருப்பாங்க, ஆபாச யூடியூபருங்க, அந்த ஜால்ரா போடுற ஆபாசவாதிங்க, இதுங்க தான் மிஞ்சி போனால் சிங்களவன் சீமான், சாவர்கர் மணியரசன் இருப்பாங்க. அதுங்கள நாய் கூட மதிக்காது. அதை யார் சீண்ட போறா? அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அதனால விடுங்க, ஏதோ பேசிவிட்டாரு. பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவது அநாகரிகம் இல்லையா? பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று சொல்வது அநாகரிகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு என்னமோ இது ஐயாவுக்கு அண்ணன் சீமான் மேல இருக்கிற காண்டோ வன்மமா மாதிரி தெரியலைங்க. என்னன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிஜேபி இருக்கிற அச்சராஜா வந்து எங்க ஐயாவை பார்த்து மரியாதை இல்லாம அறிவாலய வாசல்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் டாப்ல அநேகமா அந்த இது திடீர்னு எங்க ஐயாவுக்கு பேசிட்டு இருக்கும்போதே மைண்ட்ல வந்திருக்கும். அது மைண்ட்ல வந்த உடனே டக்குன்னு பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று சொல்வது அநாகரிகமா இல்லையா அப்படின்னு கேட்டாப்ல. அறிவாலயம் படியில இருக்கிற பிச்சைக்காரன் சொன்னேன், பிச்சைக்காரங்கிறது கெட்ட வார்த்தையா? அதான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிப்போச்சு, அதை பெருசு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், எந்தைக்காவது போர் பத்தி பேசியதுண்டா? ஈழ மக்களின் துயரம் பத்தி பேசியதுண்டா? சீமான் அவர்கள் தேசிய தலைவரை பத்தி பேசும்போதெல்லாம் அவர் வந்து போர் பற்றியும் ஈழ மக்களுடைய துயரம் பற்றியும் பேசுனது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஏன்னா என்னைய டைரக்ட் அட்டாக் பண்றாங்க இவங்க. ஏண்டா உங்க ஐயாவுக்கு என்ன கண்ணுல பைல்ஸா இல்ல காதுல சுழுக்கா? ஏண்டா நான் சீமான் பேசினாலும் அவர் கேட்டதே இல்லையா? எத்தனை மேடைகள்ல, நூற்றுக்கணக்கான மேடைகள்ல அங்க ஈழத்தமிழர்கள் பட்ட துயரங்களை பத்தியும் அவங்க அனுபவிச்ச வேதனைகளை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அங்க நடந்த போர்களை பத்தி பேசியிருக்கிறாரு. எத்தனை மாவீர நாள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதெல்லாம் இந்த ஆளுக்கு எங்கடா கண்ணு தெரியலையாடா அப்படின்ட்டு என்னைய அட்டாக் பண்றாங்க. நான் என்னங்க பண்றது? இதுக்கு இருங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டக்குன்னு அப்படி பட்டாரனை கேட்டால் எனக்கு வராது, கொஞ்சம் யோசிக்க விடுங்க அப்படின்ட்டு நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்ன யோசிச்சாலும் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலீங்க. அதனால கம்முன்னு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இந்திரகுமார் தேரடி கரிகாலன் இருங்க நிப்பாட்டுங்க. இதுக்கு மேலே எந்த கேள்வியும் கேட்க வேணாம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் பதில் சொல்லிய பிரயோஜனம் இல்லை, புரிஞ்சிச்சு என்ன விஷயம்ன்ட்டு. எங்க ஐயா ரொம்ப கௌரவமான ஆளாச்சாடா, கண்ணியமான பெரிய மனுஷனாச்சாடா, அந்த மீசைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குதாடா, எதுக்குடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இப்பதான் தெரியுது, சேர்க்க சரியில்லை, கூட்டு வச்ச ஆளுங்க சரியில்லை. ஏயா, உங்களோட படிப்பு என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய சிந்தனை என்ன, எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்க? போய் சேர்றது இந்த மாதிரியான ஆபாசமாக பேசிட்டு திரியிற இந்த மாதிரி சில்லறையும் கூட கலிசடன் கூடவா சேருவீங்க?
அப்புறம் பேச்சு, உங்கள் பேச்சு எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும்? எப்படி நான் வெளியே தலை காட்டும்? இப்போ என்னையெல்லாம் காரி துப்புவாங்களே. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.